ஒருத்தர்லாம் ஊழலை கண்டிப்பா ஒழிப்பாரு ப்ரோ. எப்படி ஒழிப்பாரு? பாட்டுக்கு 10 ரூபா வாங்க மாட்டாரு. பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறதே ஊழலை ஒழிக்கிறதுன்றா. அதாவது நாளா ஒரு நாளைக்கு 2 கோட் அடிக்கிறேன், ஒரு நாளைக்கு 20 ரூபா எனக்கு செலவாகுது, அதனால 20 ரூபாய் வாங்க மாட்டாருன்னு சொல்லி அவன் வந்து பேசும்போது அவன் முகத்தில் ஒரு புண் சிரிப்பு இருக்கு. அந்த 20 ரூபா மட்டும் இருந்தா அந்த 20 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கி சாப்பிடுவேன்டா. அந்த சுண்டல் வாங்க முடியாம இந்த அரசினை கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. அதனால இந்த மெண்டல் வந்துச்சுன்னா இந்த 20 ரூபாய் வாங்காது, அதனால என் வாழ்க்கையே வந்து தண்டல் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பெருமையா இருக்கிறான். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் தாவேக்காவோட சொத்து. உண்மையிலே விஜய் இவரை வேட்பாளர் பாட்டலாம் ஈரோடுல. விஜய் அரசியலுக்கு வந்ததுல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு கூமுட்டைகள் இருக்கு, எவ்வளவு சோசியல் டஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். மூளையில வந்து 1300 கிராம் பொதுவா, இவங்களுக்கு 30 கிராம் கூட வேலை செய்யுமான்னு தெரியல. ஏன்னா வேலை செஞ்சிருந்தா கொள்கை தலைவர் 5 பேரோட விளக்க வேண்டாம். பெரியார் என்ன பண்ணாரு, அம்பேத்கர் என்ன பண்ணாரு, காமராஜர் என்ன பண்ணாரு, அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கூட தெரிய வேண்டாம். அவங்க பேர் கூட தெரியாது. அவங்க பேர் கூட தெரியல, பாட்டா வர போட்டிருக்காப்ல. அந்த பாட்டை கூட இவங்க கேட்கல. அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய் விஜய் விஜய். அப்ப இவங்களுக்கு பேர் என்ன? ஒரு அரசியல் கட்சியுடைய அடிப்படை கொள்கை தெரியாது. ஏன்னா அவனுக்கு கொள்கை இல்ல. கொள்கை தலைவர் அடிச்சிருக்க 5 பேருடைய பேர் தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. எதை பத்தியுமே தெரியாம விஜய் நல்லது பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? ஏங்க, அவருடைய படத்தை பார்க்க போறோம். அந்த படத்துல 5 பாட்டு, 5 ஃபைட், 120 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறோம். அந்த படம் எங்களுக்கு நல்ல படமா காட்டுறாரு. ஒரு படத்தையே நல்லா காட்டுறவர் அரசியல் நல்லா பண்ண மாட்டாருனாங்க. படத்தை நல்லா காட்டுறாரு, அரசியல் நல்லா பண்ணுவாருன்னு சொல்றதுக்கு ஒரு பொண்ணு அந்த கட்சியில பொறுப்பாளர் இருக்குன்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும்? ஒருத்தர்லாம்